யா நல்ல சவுத் இண்டியன் ட்ரீட்டு, ஒரு சவுத் இண்டியன் லவ்வை வந்து காட்டியிருக்காங்க. இன்னொன்று வந்து அதாவது அன்வான்ட் லவ்வை வந்து ஒரு சவுத் இண்டியன் பொண்ணு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக சாரி, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. தேவா சார் சொல்லணுமா? குட், தேங்க்யூ. படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. குழந்தை குட்டியோட குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், அருமையாக வந்திருக்கு. இதை எல்லா மக்களும் பார்க்கணும், கண்டிப்பாக எல்லா மக்களும் பார்க்கணும். எல்லா மக்களையும் கேட்டுக்கிறேன், எல்லா மக்களும் வந்து பார்க்கணும். கதை வந்து ஒரு பெரிய மெசேஜ், ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்லதை சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்க்கணும், நான் அது சொல்லக்கூடாது, அதனால் பார்க்கணும், கண்டிப்பாக போய் எல்லோரும் பார்க்கணும். நல்ல படம் நல்லா வந்திருக்கு. அவங்களுக்கு என் மனசார ரெடிங்களா? இது கடுக்கான்றது வந்து கதையோடு இணைஞ்ச பேராக இருக்குதுங்க. ஆனால் வந்து இது வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவமான ஒரு ஒரு படமாக இருக்கிறது கடுக்கா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கும்போது இன்னல்கள் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து இது நல்லா நாசுக்காக சொல்லியிருக்காங்க. ஆழமாக இல்லைனாலும் அந்த காவல்துறையில் வந்து நடும்போது மக்கள் மத்தியில் வந்து இது இடம்பெறுன்ற கடுக்கான்றதை நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதனால் வந்து இதை பெண்களுக்கு தான் முன்னுரிமைன்றதை கருத்தை பதிவு பண்ணுற கடுக்கா படம் நன்றாக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மியூசிக்கில் அருமையாக இருக்குது, தேவாசாரோட பாடல்கள் அருமையாக இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து அழகாக நல்லா பாடியிருந்தாங்க. தேவாசாரை சொல்லவே வேண்டிய தேவையில்லை. அந்த அந்த சாங் இடையில வர்றதை வந்து அருமையாக அந்த இதுக்கு ரீரெக்கார்டிங்கோ எதுவுமே தேவையில்லை. தேவாசார பாடல் ஒரு பாடலே போதும், அழகான ஒரு பாடல். ஆனால் முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கு தான் இது வந்து முன்னுரிமையாக இருக்குதுன்னு என் கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸோட, அதுவும் குடும்பத்தோடு கண்டிப்பாக வந்து இதை பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு கடுக்கா. ஏன்னா சில படத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பில்லை, சில கதைங்களை பார்த்தீங்கன்னா கதையோட பேர் வராது. ஆனால் கடுக்கான்றது கதையோட பேர் வர்றதுனால, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, இன்னல்கள் ஏற்படுறதுனால இந்த கடுக்கா படம் வந்து அருமையாக ஓடணும் என்று, வெற்றி பெற வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி. படம் ரொம்ப நல்ல படங்க, ரொம்ப மெசேஜ் உள்ள படம். இன்னும் போகிற காலத்தில் இப்படி ஒரு படங்கள் வந்து கொண்டு வரணும். நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா ஸ்லாங்கில், கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல படம், நல்ல மெசேஜ் உள்ள படம். நல்லா ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பாருங்கள். நல்லா படம் நல்லா. ஃபர்ஸ்ட் இப்போ படத்தை வந்து எல்லாமே காமெடி எடுத்து கடைசி வந்து கருத்தை முடிச்சிருக்காங்க. அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு எப்பயுமே புரியும். இப்போ படத்தை வந்து ஃபுல் கதையை சொன்னால் யாருமே புரியாது. காமெடியிலே சொல்லிட்டு கடைசி கருத்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு புரியும். பொண்ணுங்களை வாழ விடுங்க, யாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு இது பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் இது பண்ணாதீங்க. கம்பல்சரி இந்த கட்டாய கல்யாணம் சொல்கிறாங்களே, அது யாராவது ஃபாலோ பண்ணுறது, பொண்ணுங்களை வந்து எவனா இது பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, அதனால வீட்டில் டக்குன்னு படிக்க விடாமல் கல்யாணம் பண்ணுறாங்களே, அவங்கள ஃப்ரீடமாக வாழ விடுங்க, ஃப்ரீடமாக படிக்க விடுங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, உண்மையிலே பார்க்க நல்லா இருக்குது. ஃபேமிலி தான் முக்கியமாக. இந்த படம் வந்து ஃபேமிலி படம் தான். பொண்ணுங்களுக்காக வந்து ஃபேமிலியாக பாருங்கள், அதுக்காக சொல்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது சார். மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் வந்து எப்படின்னா நிறைய விஷயம் தவறுகள் நடந்தாலும் சரி, ஆண்களும் சரி அட்ஜஸ்ட் பண்ணின்னு அவங்களோட லைஃப் ஸ்டைலை வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்கிங்கில் இப்போ புதுசாக ஒரு கிராமத்தில் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, கிராமத்தோட விஷுவல்ஸ்லாம் பண்ணும்போதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டீம் எல்லோரும் சேர்ந்து நல்லா அவங்களால கொஞ்சம் எஃபெக்டை பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். மியூசிக் நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸை தாண்டி நம்ம புதுசாக வந்தவங்களும் நம்ம எல்லாருமே வாங்கி கொடுத்தா நல்லா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகலாம். ஏன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.